செயல் வடிவமும் கொடுத்துள்ளார். புதுமைப்பெண் திட்டம் மூலம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்குகிறது. இது மாதிரியான திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் இளையசக்தி வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கும். கல்வி செலவு செலவினம் அல்ல, வளமான தமிழகத்திற்கான மூலதனம் என்பதை வலியுறுத்தும் முதலமைச்சர் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கென ரூபாய் 360 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியிலும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் தமிழ் புதல்வன் திட்டம் தாயுமானவரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய பொற்கரங்களால் தொடர்ந்து கோயம்புத்தூர் ஆர்விஎஸ் பாலிடெக்னிக் நிலைய மாணவர் பார்த்திபன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இவர் இளங்கலை தோட்டக்கலை படித்து வருகிறார். அடுத்ததாக கோயம்புத்தூர் ஆணைக்கட்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர் செல்லும் இடங்களில் எல்லாம் கல்வியே செல்வம், நீங்கள் படித்துக் கொண்டே இருங்கள், என் அரசு உங்களை படிக்க வைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லி தமிழகத்தில் பயிலும் மாணவர்களின் கல்விக்கு அரணாய் அகலாய் வாரி வழங்கும் மண்டலாய் திகழும் கல்வியின் காவலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். நீங்க கொடுத்த எனர்ஜி, அந்த வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நான் இங்க வருவதற்கு முன்பு நேற்று இரவு உங்க வங்கி கணக்கில் இந்த மாதத்திற்கான 1000 ரூபாய் பணத்தை அனுப்ப உத்தரவு போட்டேன். உங்களுக்கு கிடைச்சதா? மெசேஜ் வந்துச்சா? மகிழ்ச்சியா? நன்றி நன்றி. நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும். வரலாற்றில் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்பெறுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் காலேஜில் படிக்கிற உள்ள பிள்ளைலாம் அந்த 1000 ரூபா வாங்கினதுல எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அதை நிறைவேற்றியிருந்த தமிழக முதலமைச்சருக்கு நன்றி. இங்கே வந்துட்டு அமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி. நான் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் மூலயமா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இப்போ காலேஜ் படிச்சிருக்கிற மாணவர்களுக்கு நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அக்கௌண்ட்டுக்கு 1000 கிரெடிட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிடில் கிளாஸ் தான் வந்திருப்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் மூலயமா அவங்க பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்க கல்லூரிகளோட அவங்களே பார்த்துக்க முடியும்னு நினைக்கிறேன். லைக் எனக்கு தேவையான இன்ஜினியரிங் புக்ஸ் அண்ட் என்னோட ஸ்போர்ட்ஸ் தேவையான புக்ஸ் எல்லாம் என்னால் நானே வாங்கிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான நல்ல ஸ்கீம்ஸ் மூலயமா கவர்மெண்ட்ஸோட அட்மிஷனும் ஸ்டாண்டர்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்புறேன். ஸோ தொடர்ந்து நல்ல திட்டங்கள் செயல்படுத்துகிற நம்ம முதல்வருக்கும் நம்ம அரசுக்கும் இதெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தமிழ்நாடு அரசு பல்வேறு முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. அதுல ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டத்தை சொல்லலாம். இந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளில் 6வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை படித்த மாணவர்கள், அதே போல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் மற்றும் ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மூலமாக தனியார் பள்ளிகளில் அட்மிஷன் வாங்கி படித்த 8 முதல் 12 வரை படித்த மாணவர்கள், 6 முதல் 8 வரை படித்த மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த திட்டத்தின் மூலமாக பலன்கள் பெறப்படும். சிவகங்கை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 4100 எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 3900 எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ் போர்ட்டல் மூலமாக வெரிஃபிகேஷன் செய்து இன்றைய தினம் அவங்களுக்கு
மெசேஜ் இன்றைக்கி வந்திருக்கும். ஸோ நேற்று நைட்டே வந்து அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும். இன்றைக்கு எல்லாருக்குமே வந்து பதில் செய்தி உங்களோட தொலைபேசியில் வந்து வந்திருக்கும். இது இல்லாமல் மிச்ச கேண்டிடேட்ஸுமே வந்து அக்கௌண்ட் ஆதார் சீலிங் எல்லாம் பண்ணுற வேலைகள் வந்து நடைபெற்று இருக்கு. ஸோ கூடிய விரைவில் அந்த மாணவர்களுக்கும் வந்து இந்த திட்டத்தின் அடிப்படையில் பயன்பெறுற மாதிரி உள்ள சுச்சுவேஷன் வந்து அமையும். மேலும் அட்மிஷன் ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் முடிச்ச பிறகு அந்த மாணவர்களுக்கும் ஃபஸ்ட் இயரில் இனிமேல் அட்மிஷன் எடுத்து பல்வேறு கல்லூரிகளில் அட்மிஷன் வாங்கி வரக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த திட்டமானது பயன்படும் வகையில் நம்ம செயல்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் கோவையில் தொடங்கி வைத்த தமிழ் புதல்வர் என்ற அந்த திட்டத்தை காணொலி வாயிலாக நாம் கண்டது மட்டுமல்லாமல் நம்முடைய மாவட்டத்தில் அந்த திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற வகையில் நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் அவர்களிடம் இந்த திட்டத்தால் பயன்பெறக்கூடியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த மேடையில் தெரிவிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை தங்களுடைய உள்ளத்தில் பதிந்திருந்த அந்த வேட்கையை அந்த பொறாமையெல்லாம் இங்கே வெளிப்படுத்தி அதற்கு ஒரு ஆறுதலாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது. ஆக வருத்தத்தோடு இருந்த மாணவர்களை எல்லாம் மகிழ்ச்சிக்கு உண்டாக்குகின்ற ஒரு திட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கின்ற இந்த தமிழ் புதல்வர் திட்டம் அமைந்திருக்கிறது என்றால் அது மிகையாக. குறிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் மற்றவர்களும் குறிப்பிட்டு சொன்னதை போல ஏன் முனியப்பன் போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய மன வருத்தத்தை வெளிப்படுத்தியதை போல பார்த்தீங்கன்னா எந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் அந்த திட்டங்களின் மூலமாக மாணவிகளுக்கு, மகளிருக்கு, பெண்களுக்கு பயன்படுகின்ற திட்டங்களாகத்தான் அதிகமாக வருகிறது. ஆண்களுக்கு, மாணவர்களுக்கு அதுபோன்று இல்லையே என்ற ஏக்கம் இருந்திருக்கலாம், மறுப்பதற்கு இல்லை. காரணம், ஆணாதிக்கத்தை குறைத்து பெண்களை மேலே கொண்டு வர வேண்டும். ஆண்களுக்கு இணையாக அது கல்வியிலும் சரி பொருளாதாரத்திலும் சமநிலையில் இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஆகவே அப்படி ஆண்களுக்கு இணையாக கல்வி, பொருளாதாரம் இவற்றில் பெண்கள் இருந்தால்தான் அந்த ஈகோ ப்ராப்ளம் இல்லாம சமநிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில்தான் இந்த சமுதாயம் ஒரு நல்ல நிலையில் கருதப்படும் என்பதை உணர்ந்துதான் கொஞ்சம் கீழே இருக்கிற பெண்களுடைய கல்வியறிவை, பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு அந்த சலுகைகள் வழங்கப்பட்டு வந்ததை தவிர அதை சமன் செய்வதற்காக பள்ளத்தில் மேட்டிலிருந்து மண்ணெடுத்து பள்ளத்தில் போட்டு சமப்படுத்துவதை போல இன்றைக்கு பெண்களும் ஆண்களும், மாணவர்களும் மாணவிகளும் சமமான வளர்ச்சியை பெறுகின்ற திட்டங்களை நம்முடைய சமூக விஞ்ஞானி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் மேடைக்கு விருதுகிறோம். மூன்றாக கேட்டுக்கொள்கிறோம். ஷேக் அப்துல்லா, வெங்கடாஜலபதி, ஜெகன், அழகப்பா யூனிவர்சிட்டி, யாதவ் பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் ட்ரைனிங் சென்டர்,